வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வெப்கேம் வச்சு ரெக்கார்டிங் ஒன்று குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் மோர் இம்பார்ட்டண்ட் வந்து லைவாக நம்ம போகிறோம். லைவ்னா இந்த சென்ஸ் நானே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நானே அப்லோட் பண்ணுறேன். லைவ் பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்குது. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் சி கன்கரண்ட்டாக பார்க்குறது வந்து அபவுட் 1000 பீப்புள் பார்க்க முடியும். ஸோ லைவில் நம்ம போய் நிறைய கேள்வி கேட்டு அதுக்கப்புறமா சார்ட் எடுக்கிறதோட நம்ம வந்து எனக்கு வந்த மெயில்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே ஆகட்டும் மெயில்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம யூடியூப்பில் கமெண்ட் போட்டதை வச்சு நான் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். க்ளோஸ் டு அபவுட் 22 ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒன்று நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம பேசிடலாம். ரெண்டாவது வந்து ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் நம்ம பண்ணிடலாம். இது ரெண்டும் ஆயிடுச்சு. அண்ட் மோஸ்ட்டாக இதில் வந்து எடிட்டிங் இருக்காது. கொஞ்சம் லேகிங் இருந்தால் கோச்சிக்காதீங்க, சரியா? வாய்ஸ் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹை பிச்சில் நான் பேசுகிறேன். இது வந்து ஓபிஎஸ்ன்ற சாஃப்ட்வேர் வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் எடிட்டிங் பண்ணாத நான் போட போகிறேன். ஸோ ப்ராபப்ளி கொஞ்சம் லேகிங் இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க்கெட் பற்றி நம்ம போயிடலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் பயங்கர நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் டு அபவுட் 2.5% வந்து மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. ஞாபகம் வச்சுங்க, யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா டிசம்பர் மாதத்தில் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நேற்று வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் 0.25 யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க போகிறாங்கன்றது ஆல்மோஸ்ட் அது ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அது மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஃபெட் சேர்மேன் வந்து என்ன பேச போகிறாரு, அந்த 0.25 போயிட்டு அடுத்தது வந்து அவர் சில கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு, சில புள்ளி விவரங்கள்லாம் கொடுப்பாங்க. அதுதான் வந்து இட் வில் மேட்டர்துன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவர் சொன்ன மாதிரியே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, நம்ம என்ன எதிர்பார்க்குறது, ஒவ்வொரு டைமும் மீட்டிங் போது அவர் கொடுப்பாரு வாட் இஸ் தி எக்கனாமிக் அவுட்லுக்ன்றது. அவர் ஹாக்கிஷ்ன்ட்டார், நல்லா இல்லை கேவலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார். ஒன்று. ரெண்டாவது, அடுத்த வருஷம் 4 தர இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது பதில் 2 தர தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. ஸோ இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டை லாஸ்ட் 2 ஹவர்ஸ், யூஎஸ் மார்க்கெட்டை லாஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து போட்டு மிதிச்சிட்டாங்க. ஸோ க்ளோஸ் அபவுட் 2.5% கீழே விழுந்துச்சு. கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மார்க்கெட்லேருந்து, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஃபண்டு பூரா பாண்ட் மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ இதுக்கான எதிர்வொலி இந்தியன் மார்க்கெட்லேயும் நம்ம பார்த்தோம். இந்தியன் ருப்பியும் வீக் ஆச்சு. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஞாபகம் வச்சுங்களேன், நான் வந்து நேத்தோட சார்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 15 மினிட்ஸ் சார்ட்டில் அப்படியே வாங்கல, நம்ம டைரெக்டாகவே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை நம்ம எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட்டு. அண்ட் நம்ம வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நேற்று. மோர் ஆஃப் சைட்வேஸ், மோர் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட் வாஸ் மோர் ஆஃப் எ கன்சாலிடேஷன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இது கன்சாலிடேஷன்லேருந்து ப்ராபபிள் நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து இன்றைக்கி ஒரு இப்படி போய் அதுக்கப்புறமா கீழே இறங்கும். அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு மேலே போயிடும் அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு கீழே இறங்குன்றது நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நேற்று வந்து சில லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க நேற்றோட வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி மரியாதை கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் முதல் இலக்கு வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து மோர் ஆஃப் ஆன சைட்வேஸ் தான் வந்து போயிருக்கு. ஸோ இங்கேருந்து அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து மோஸ்ட் லைக்லி ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற ஆர், ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,000 தான் கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து ரைட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த லெவலில் தான் வந்து கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரைட்டாக இருக்குது. ஸோ மோர் ஆஃப் நான் சொல்கிறது வந்து இந்த வாரத்தது இல்லை, இன்றைக்கி இது நான் சொல்ல அடுத்த வாரம் எக்ஸ்பைரி இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் வேறு இருக்குது. நான் வந்து கிறிஸ்மஸ் எங்கே, புதன்கிழமை கிறிஸ்மஸ் இருக்குது. ஸோ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்குது, புதன்கிழமைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ மண்டே டியூஸ்டே நடக்கும் அண்ட் அதோட தேர்ஸ்டே அன்னைக்கு இருக்கும். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங்
மார்க்கெட் வந்து மோர் ஆர் லெஸ் இப்போ வந்து ஹாலிடே விட்டாச்சுன்னே வச்சுங்க. இன்னைக்கு நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேஸாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சரியா? ஸோ ப்ராக்டிக்கலாக வால்யூம்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கீழே குறைஞ்சிடும். இப்போ நம்ம எந்த லெவலில் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், இது எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து கிளியர் பிக்சர்ஸ் இருக்கட்டும். இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம 3 லெவல் நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்குறோம். மல்டிபிள் லெவல்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு 5 லெவல்ஸை வந்து நான் கொடுத்துட்றேன். நான் 5 கோடு போட்டுடுறேன். 5 கோடை போட்டுட்டு நான் வந்து அதுக்கான லெவல்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் இட் அவுட். 23,880 இது வந்து நேற்றே நான் கொடுத்த லெவல். அண்ட் அடுத்த லெவல் வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து 23,837 இது வந்து ப்ரீவியஸ் பிவட். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் கம்ஃபர்டபுளாக, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, கம்ஃபர்டபுளாக வந்து 680 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது 680 லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் we are talking about 23,277 வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த 4 லெவல் ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் பிவட். இது வந்து 23,880 கீழே இருக்கிறது வந்து இந்த ப்ரீவியஸ் பிவட். அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி இன்னைக்கு வந்த லோ 23,837. ஒரு 50 பாயிண்ட் கீழே. அண்ட் இந்த 2 லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து 23,680 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் we are talking about recent low. அக்டோபரில் நவம்பர் 21ஆம் தேதி வந்த லோ 23,277. இது எல்லாமே வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த லெவல் வந்துச்சுன்னு சொன்னால் கம்ஃபர்டபுளாக 23,000 வந்து டச் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 23,000 உடச்சிச்சின்னு சொன்னால் நேற்றே வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே, மறுபடியும் நான் சொல்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 22,000 வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வண்டி கிளம்பி நாளைக்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வரப்போகிறது கிடையாது. டெஃபினெட்லி அதில் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபப்ளி ஒரு புல் பேக் வரலாம். ஸோ இந்த லெவல்லையும் புல் பேக் வரலாம். அண்ட் இந்த லெவலில் உடைக்கும் போது தான் வந்து உங்களுக்கு பயங்கர ரிஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் நான் கொடுத்தாச்சு, ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 பிவட்டை உடைக்கும் போதும் பெருசாக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. க்ளோஸ்ட் அபவுட் 540 பாயிண்ட்ஸ் வந்து டவுனு. அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பார் மாதிரி கொடுத்துருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட், மறுபடியும் நம்ம சொல்கிற வேர்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட், இந்த கேப் எது ஃபில் பண்ணிச்சான்றது ஒரு ஆல்வேஸ் ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிள் நாளைக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் வரும்ன்றதை நான் சொல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆல்வேஸ் அந்த டாப் 10 நிஃப்டியில் இருக்கிற அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக் இருக்குல்ல, இன்றைக்கி டாப் 10 ஸ்டாக்ஸ் அத்தனையுமே வந்து நெகட்டிவில் போச்சு. அண்ட் அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கல. அது ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துங்க, ஐசிஐசிஐ பேங்க் இன்றைக்கி பெருசாக கீழே விழுந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி எடுத்துங்க, ரிலையன்ஸ் இன் பர்டிகுலர். நான் போன தடவை வந்து ரிலையன்ஸ் மேலே போகும்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ரிலையன்ஸை ஞாபகம் வச்சுங்க, கீழே விழுவதுக்கான அதிக ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் லைக்லி ரிலையன்ஸ் வந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் ஃபைனல் இலக்கு வந்து க்ளோஸ் அபவுட் 990 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. ரிலையன்ஸோட சார்ட் நான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறதில்ல. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இலக்கு, பேங்க் நிஃப்டியோட ஃபைனல் இலக்கு வந்து
somewhere close to about 49,000 பக்கமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எழுதி வச்சுருந்தேன் 49,220 220 இதுதான் வந்து இதுக்கான இலக்கு. சரியா? ஸ்ட்ரெயிட்டாக வண்டி கிளம்பி இங்கே வந்துட போகிறது இல்லை. டெஃபினட்டாக there will be pullbacks and all those things. மோஸ்ட் லைக்லி இப்போதைக்கு டைம் சைக்கிள் பிரகாரம் முதல் டார்கெட், அதாவது டைமை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, டைமை பொறுத்த வரைக்கும் முதல் இலக்கு வந்து இதுக்கான, அதாவது பேங்க் நிஃப்டியோட முதல் இலக்கு டவுன் சைட் டைம் இலக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த வருஷ கடைசி 31st டிசம்பர் மோஸ்ட் லைக்லி இந்த ப்ரைஸை டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. 49,200 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், டைம் டார்கெட். நான் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ப்ரைஸ் நிச்சயமாக அந்த லெவல் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 49,200 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் லைக்லி 31st உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சம்வேர் அரவுண்ட் ஜான்வரி 21st வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க. நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ், ஸ்டாக்கோட நம்பர்ஸ், இந்த அனாலிசிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஆல்கைலாமைன்ஸ் ஸ்டாக் பேர். நீங்கள் பார்த்துங்க, வாயில் வரமாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் பேர். அண்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, டிப்பிக்கலி டே சார்ட்டில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துருந்துச்சு. அண்ட் பேட்டர்னோட நெக்லைனை உடைச்சதுக்கப்புறமா டார்கெட்டு கீழே அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டார்கெட்டா, இங்கேருந்து போகாதான் கேட்டால் எஸ், கீழே ஃபர்தராக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் பிவட்டை இன்னும் உடைக்கல. அண்ட் மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு வண்டர்ஃபுல், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, பியூட்டிஃபுல்லாக வந்து அது லெவல்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், கம்ஃபர்டபுளி இட் ஹஸ் கிவன் அ லெவல். அண்ட் இது மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் வந்து எப்பயாச்சும் பார்த்தால் ஆல்வேஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுவேன். டிப்பிக்கலி மறுபடியும் நான் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா டிப்பிக்கலி அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து இதுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 5,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரண்ட் லெவல் எங்கே இருக்குது? 1,900. 5,500 அடுத்த 3-4 இயர்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நினச்சி பாருங்களேன், பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டவுன் சைடில். அப்போ லாங் டேர்ம் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. ஷார்ட் டேர்மில் மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட் டேர்மில் எங்கே வரைக்கும் வரலாம். ஸோ இதுக்கான முதல் இலக்கு இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல், இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 1,930. இதுக்கான முதல் இலக்கு வந்து 1,875. இதான் வந்து முதல் இலக்கு. ரொம்ப கம்மி, ஒரு 25 பாயிண்ட் தான் வந்து கம்மி. மோஸ்ட் லைக்லி இந்த லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,710 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யோசிக்கலாம். அதாவது 1,870லேருந்து கீழே வந்து 1,700க்குள்ளே இந்த ஜோனில் வந்து லாங் டேர்முக்கு வந்து ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ரிவர்சல் வரும் தெரியுமா, அந்த ரிவர்சல் வரும்போதும் நீங்கள் பை பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த லெவல் வரத்துக்கான அதிகபட்சம் சான்சஸ் இருக்குது 1,875. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்டது, எதுவுமே வந்து என்னது கிடையாது, நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸு. ஓகே, அடுத்தது வந்து அவந்தி ஃபீடுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 610 or 606 608 நீங்கள் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கான இலக்கு வந்து நல்லா இருக்குது. 610 வந்து நீங்கள் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 637. ஸ்டாப் லாஸ் வந்து 610 605 அந்த வரைக்கும் இருக்குது. இதுக்கான இலக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துங்க, சூப்பர் டூப்பராக இருக்குது.
நிஜமாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் டோன்ட் ஹாவ் டு வரி. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான லெவலுக்கு மேலே தான் நிற்கிது. அந்த ஒரு ரீசன்னால் தான் நான் ஸ்டாப் லாஸ் வந்து 606 வந்து நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கான இலக்கு somewhere close to about 830 835 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்தே 2 மாதம் 3 மாதம் தான் ஆகுது. இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து மிக 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 கஷ்டம். நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து கையில் இல்லை. அண்ட் கையில் இல்லாததை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து டிமார்ட். டிமார்ட் இஸ் நாட் லுக்கிங் குட். நீங்கள் வந்து டிமார்ட்டை வந்து டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் ரெண்டுலேயுமே எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் நாட் லுக்கிங் குட். நீங்கள் எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் பிவட்டை வந்து உடச்சி கீழே நிற்கிது, விச் இஸ் நாட் அ ஹெல்தி கிரவுண்ட். அண்ட் டிப்பிக்கல் ஒரு சப்போர்ட் ஜோன் நம்ம எடுத்துக்கலாம், அந்த ஜோனில் வந்து நிற்கிது. அண்ட் மந்த்லி லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதுக்கான டவுன் சைடு ரிஸ்க்கு தான் வந்து நிறைய இருக்குது. இதுக்கான டவுன் சைடு ரிஸ்க் வந்து எங்கே இருக்குது? ப்ராபபிள் ஃபஸ்ட்டு இலக்கு, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இலக்கு வந்து 3375 3375 முதல் இலக்கு. இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட்டு. நான் டே சார்ட்டில் பார்த்தால் ஓரளவுக்கு பெருசாக கேப் தெரியும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான முதல் இலக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ஒரு 30-35 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் இருக்குது. பட் நம்ம அதுக்கோசரம் நம்ம வந்து பார்க்கறது கிடையாது. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2945 இதான் வந்து இதுக்கான இலக்கு. 2945 டவுன் சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதை உடச்சிச்சின்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2000 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அர்த்தம் என்ன? பயங்கர பெரிய ஃபால் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ கரண்ட் லெவலில் இருந்து நீங்கள் மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ ஆம் சேயிங் சச் எ பிக் ஃபால் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 2945 இந்த லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் இருக்குது. அடுத்தது வந்து ஹெச்ஏஎல். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 10% டவுன் சைடில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4000 ஆர் 39 அந்த லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஸ்டாப் லாஸ். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 4342 எது வேணாலும் நீங்கள் போட்டுங்க. 4250 கூட நீங்கள் வந்து போட்டுங்கல்ல, 42 கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்டாப் லாஸ். அண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அண்ட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வரும்? மே 2025, மே கடைசிக்குள்ளே 2025 வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஞாபகம் வச்சுங்க, ஆனால் வீக்லி சார்ட் ஆல்ரெடி ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். 4250, 4200, 225 அந்த ஜோனில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து ஹீரோ மோட்டார் கார்ப். இட் இஸ் நாட் லுக்கிங் குட். இட் இஸ் லுக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கர மோசமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்த டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நேற்று வந்தது இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பரில் ஆல்மோஸ்ட் 19% சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு ஃபார் ஆல் 2 வீலர்ஸ். ஸோ டெஃபினட்டாக 2 வீலர்ஸ் வந்து பயங்கரமாக மோசமாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கான டவுன் சைட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3850 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், 3850 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஃப்யூச்சர்ஸை அக்கார்டிங்லி இன்றைக்கி ரேட்டை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர்ஸ்க்கும் கேஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி நாங்கள் வந்து கைட் பண்ணுவோன்றது சொல்கிறேன்.
ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியா டைரக்டில் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் பாலிசி நாங்கள் வந்து எங்கேயுமே வந்து டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது. சரியா? தெர் இஸ் நோ கால் டிப்ஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது. மீண்டும் ஒருத்தரை சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மோர் ஆன் செல் சைட் டார்கெட் தான் இருக்குது ரேதர் தென் பை சைட் டார்கெட். தயவு செஞ்சு உங்கள் கையில் ஹீரோ மோட்டர் காப் இருக்கா, விற்றுருங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இந்த லெவல்லேருந்து மேலே போகாதா, போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக கீழே வராது, புல் பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்ற கான்செப்ட்ன்றது கிடையாது. ஸ்விங் ட்ரேடுக்கான கான்செப்ட் வந்து வரலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, ஓவரால் ட்ரெண்ட் டவுன் சைடில் இருக்கும் போதும் அப் சைடு போகிறது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஏ கவுண்டர் ட்ரெண்டு தான். ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் டே சார்ட்டில் தான் இதுக்கான டார்கெட் இருக்குது. டவுன் சைடில் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 430 இதுக்கான டார்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. அண்ட் வீக்லி சார்ட்டோ இல்லை மந்த்லி சார்ட்டில் வந்து கிளாரிட்டி கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கான லெவல்ஸ். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் பிவட்டை வந்து உடச்சி தான் நிற்கிது. அண்ட் இன்றைக்கி அப்படி எட்டிட்டு மேலே நிற்கிது. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு நாளான்னைக்கு வந்து மேபி ஒரு புல் பேக் போயிட்டு டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க்கோட ஸ்டாப் லாஸ் இன்னையோட லோ. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னையோட லோ வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 540 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிட்டு இதுக்கான இலக்கு சரி சம்வேர் க்ளோஸ் அபவுட் ஃபஸ்ட்டு இலக்கு வந்து 620 630 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? 620 to 630 நம்ம அந்த பர்டிகுலர் டார்கெட்கோசரம் விளையாடுறது கிடையாது. And long term target is looking very interesting. Somewhere close to about 680 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 680 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, கரண்ட் லெவல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 554, ஸ்டாப் லாஸ் 540, முதல் இலக்கு வந்து 625 625, இரண்டாவது இலக்கு வந்து 680. சரியா? இதுக்கு அடுத்தபடியாக ஐடிசி எப்படியா இருந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி வந்து டீமர்ஜ் ஆகுது, டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் வந்து ரைட் நோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து லோவர் லோ தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆர் மந்த்லி சார்ட்டில் வந்து இட் இஸ் க்ளோசிங் எவ்ரி மந்த் லோ. டிமர்ஜ் ஆனதுக்கப்புறமா என்ன பர்சன்டேஜ் இது நிற்க போகுது அது நிற்க போகுதுன்றது தெரியாது. பர்சன்டேஜ் சொல்லியாச்சு, 6 ஐடிசி ஸ்டாக்குக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டாக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கலாம், ஜனவரி 6ஆம் தேதி இன்னைக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸில், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் டே சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மந்த்லி சார்ட். இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து 466 லெவலாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 450 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கரண்ட் லெவலில் வந்து ஒரு 16 ரூபா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டீமர்ஜ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்றது பார்த்துக்கலாம். இன்னும் இருக்குல்ல, 12 நாள் இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இல்லை ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல ரேலி நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு நல்ல ரேலி கொடுத்து ஒரு சார்ட் பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் இந்த லெவலில் வந்து நிற்கணும். அதுதான் வந்து நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ஃபைனல் இலக்கு இது வரைக்கும் வரலாம். பட் இமீடியட் இலக்குன்றது சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 820 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ ஜேஎஸ்டபிள்யூவும் வந்து நீங்கள் வந்து டே சார்ட் எடுத்துங்க, வீக்லி சார்ட் எடுத்துங்க, நல்லா இல்லை. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஜேஎஸ்டபிள்யூவில் சார்ட் பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இட் இஸ் நாட் லுக்கிங் குட். ப்ராபப்ளி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 620 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும். அண்ட் இமீடியட் இலக்கு வந்து 820 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆல்சோ நாட் லுக்கிங் குட்.
டவுன் சைட் டார்கெட் தான் வந்து இருக்குது. இதுக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இம்மீடியட்டாக நாளைக்கு நாளான்னைக்கு நீங்கள் ஷார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கான மார்க்கெட் கிடையாது. அடுத்த ஒரு 15 நாளில் இது வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. 25% வந்து டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது சார்ட் காட்டுது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது பிபிஎல் ஃபார்மா. பிபிஎல் ஃபார்மா நீங்கள் வந்து மந்த்லி சார்ட் எடுத்துங்க, இல்லை டே சார்ட் எடுத்து பாருங்கள். ரீசெண்டாக லிஸ்ட் ஆனது, ரீசெண்டாக போன வருஷம் அக்டோபரில் மோர் தென் 1 இயர் போயிருக்கு. பியூட்டிஃபுல் ஒரு ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறமா ரிகவர் ஆகி போயிட்டுருக்கு. இந்த சார்ட் பேட்டர்னை பார்த்தால் ஆல்மோஸ்ட் ஜொமேட்டோ மாதிரி இருக்குது. ஜொமேட்டோவும் வந்து இனிஷியலாக கீழே விழுந்து இதே மாதிரி தான் வந்து மேலே ஏறி போச்சு. அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அரௌண்ட் 250. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 261, ரைட். இதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் அபவுட் 315, சரியா? 315 இதுக்கான இலக்கு. இது ஸ்டாக்கை வந்து என் வாயில் வரல, கோச்சிக்காதீங்க. இதுதான் வந்து ஸ்டாக்கோட பேர். ஓகே, SPANDANA, சரியா? ஸ்டாக்கு தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணிவிடுங்க. நல்லா இல்லை, பெருசாக கீழே விழுந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லை, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 290. இந்த ஸ்டாக் வந்து இம்மீடியட்டாக மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக கம்மியாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் இஸ் நாட் லுக்கிங் குட். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 744 போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, டாடா மோட்டார்ஸ் இந்தியன் வேர்ஷன் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. வேரஸ் இன்டர்நேஷ்னலில் அவங்கள ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து அடி வாங்குது. எக்கனாமிக்கல் ரிசெஷன்றது ஒன்று. இன்னொன்று வந்து டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஜாகுவார் பிராண்டே வந்து ரீபிராண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஃபுல்லாக எலக்ட்ரிக் வராங்க. 2026 தான் வந்து அவங்களோட காரை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் தெர் இஸ் கோயிங் டு பி நோ சேல்ஸ். அப்போ என்ன ஆகும் நினச்சி பாருங்களேன். ஸோ அதுக்கான எதிர்வொலி எங்கே காட்டும்? ஸ்டாக் ப்ரைஸில் காட்டும். டார்கெட் எவ்வளோ? 683, சரியா? இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 744. 683 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம். வால்யூமும் இருக்குது. ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் ட்ரேட் பண்ணலாம். டாடா டெக்னாலஜி வேணாம், எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ரீஎன்டர் பண்ணணுன்னு நினச்சால் அப்புறமா என்டர் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து டிஐ இண்டஸ்ட்ரி. டிஐ இண்டஸ்ட்ரி வந்து டவுன் சைடு ரிஸ்க் தான் ஜாஸ்தி இருக்குது ரேதர் தென் ஆன் தி அப்சைட் ரிஸ்க். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், இந்த ஃபாலுக்கு வந்து கவுண்டர் போயிட்டுருக்கு. ப்ராபப்ளி கவுண்டர் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம். டிட்டோ இது வந்து நிஃப்டியோட ஸ்டைலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன ஆக போகுது? இட் ஹேஸ் டு ஃபால் டவுன். ஸோ பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 2-3% அப்சைடு போயிட்டு டவுன் சைடு வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. டிஐ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஊர் ஆட்கள் 3245 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், 3245 இதுக்கான இலக்கு, டவுன் சைடு இலக்கு தான் இருக்குது. அண்ட் ஸ்டாக் இஸ் நாட் லுக்கிங் தட் குட். இட் இஸ் மோர் ஆஃப் எ கவுண்டர் ட்ரெண்ட். இதுதான் ட்ரெண்டு. கவுண்டர் ட்ரெண்டு போயிட்டு மறுபடியும் கீழே வரலாம். இது நாளைக்கே கீழே வரும்னு இல்லை, டைம் கில் பண்ணும். இட் வில் டேக் டைம் அண்ட் தென் அதுக்கப்புறமா தான் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட ரயில்வே ஸ்டாக்ஸ் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்டர்நெட் ப்ராப்ளம், நம்ம ஒன்றும் பண்ண முடியல. எனது வந்து லைவ் டேட்டாஸ் பூரா வந்து இன்டர்நெட் மூலமாக தான் வருது. ஏர்டெல் ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ லெட்ஸ் கனெக்ட்.
எல்லாத்துக்கும் இது மாதிரி தான் ப்ராப்ளமா? சார்ட் வர மாட்டேங்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எ பிரேக். அண்ட் பிரேக்குன்னு சொல்லலாம்னா நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம போய்க்கலாம். சரியா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து டிஐ இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எது வேணா இருக்கட்டும். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லை, டார்கெட் வந்து டவுன் சைடில் வந்து 3,245. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து டாடா. 1 செகண்ட். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து சார்ஜர் எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து TITAGARA. நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரயில்வே ஸ்டாக்ஸு. ஓகே, வந்துருச்சு, சார்ட் வந்துருச்சு. இந்த இது வந்து நம்ம ரயில்வேஸ் சார்ட் நம்ம பார்த்துடலாம். இது வந்து போன வாரம் நம்ம இது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட யூடியூப்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்மளோட ஜோஹோ மீட்டிங்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்டாக்குக்கான ஸ்டாப் லாஸ் 1160, 170. இதுக்கான ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் டே சார்ட் எடுத்துங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கான இலக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுக்கான இலக்கு வந்து 2100. இதை வந்து போன வாரமும் வந்து நம்ம யூடியூப்பில் பேசணும். அண்ட் கரண்ட்டாக 2 நாள் கீழே வந்தோடனே எல்லாருக்குமே வந்து அந்த பயம் வந்திருக்கும். எஸ், ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வந்து 1160, 170 லெவலில் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து டைட்டன். டைட்டன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் இருக்குது. அண்ட் டைட்டனை வந்து இன்னைக்கான லோ, சரியா, somewhere close to about 1245. சரியா, 3245. அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 3245 அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸு, சரியா, 100 rupees வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கிறோம். ஃபார் எ டார்கெட் அப்சைடு வந்து எவ்வளோ தூரம் போகலாம்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ஃபஸ்ட்டு வந்து 3555. முதல் இலக்கு 3555. இரண்டாவது இலக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டே சார்ட்டில் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3950. 3975 கூடயும் நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் ஒருத்தர நான் சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் நான் கொடுக்குற சார்ட்ஸை வச்சு உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக பண்ணுறது புத்திசாலித்தனம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைட்டனோட வீக்லி சார்ட்டு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. எக்ஸப்ட் வீக்லி சார்ட்டில் வந்து சார்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பை பண்ணணுன்னு நினச்சால் ப்ராபப்ளி 3400க்கு மேலே வந்து பை பண்ணிங்க. இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். அண்ட் அந்த லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பை பண்ணணுன்னு நினச்சால் பை அபவ் 3400க்கு மேலே பை பண்ணுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ட்ரைடன்ட் நான் வந்து ஆல்மோஸ்ட் 34-35 லெவலில் வந்து நான் பர்சனலாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது எக்ஸிட் பண்ணிட்டேன். ஞாபகம் வச்சுங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இவங்க இருக்கிறது. அண்ட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். 3350 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுறது இருந்தால் ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கான அப்சைட் டார்கெட் நான் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படலை. இதுக்கு அடுத்தபடியாக வேதாந்தா இப்போ கடைசியாக இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:45 நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஏதோ வந்து டேக்ஸ் போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த டேக்ஸை வந்து
வந்துச்சுன்னு சொன்னால் வேதாந்தா இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ்க்கெலாம் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குன்னாங்க. என்ன டேக்ஸ் போடுறாங்க சொன்னால் கர்நாடகா கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் ப்ராப்ளம். ஆல்வேஸ் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஃப்ரீயாக நிறையா கொடுத்துட்டு கஜானாவில் சுத்தமாக காசு இல்லை. நம்ம ஊரில் எப்படி டாஸ்மார்க்கில் ஓடுதோ அதுவும் அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. நிறைய ஃப்ரீன்னு கொடுத்துட்டு அவங்களோட கஜானா காலி. ஸோ கஜானா ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ஒரே வழி, ஸோ யாரெல்லாம் ஓர் எடுக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் போடு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து முக்கியமான பேப்பர்ஸ்லாம் வந்து போய் சேர வேண்டியவங்களுக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் போய் சேர்ந்துட்டுனா மறுபடியும் இது எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது முக்கியமானு சொன்னால் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தானே தேவை. ஸோ மோஸ்ட் லைக்லி வேதாந்தா வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், வேதாந்தா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 475, இப்போ இருக்கிறது வந்து 492ல் இருக்குது. 475 ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கான முதல் இலக்கு 575 வரைக்கும் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது வந்து MOIL. சரியா? MOIL வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். 333 ருபீஸை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிட்டு நீங்கள் இது ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கான இலக்கு ஓப்பனில் வச்சுக்கலாம். மேலே நிறையா இருக்குது, அப்போ வரும்போதும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக அண்ட் ஃபைனல் ஸ்டாக், இன்றைக்கான ஃபைனல் ஸ்டாக் எதுன்னு சொன்னால் கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்க் வந்து ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் போன வாரம் பேட்டர்னை வந்து உடச்சிருச்சு. அண்ட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 218க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் சப்போஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், சப்போஸ் அது வந்து 218 220 லெவலில் க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதுக்கான இலக்கு வந்து 320 வரைக்கும் இருக்குது. இது வந்து டிப்பிக்கலாக நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் பார்க்குற பேட்டர்ன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் நிறைய பேருக்கு வந்து தெரியும். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 320 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் 195, ஞாபகம் வச்சுங்க, 195 ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். பை அபவ் 220. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. ப்ராபப்ளி இன்னைக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. லைவ் இல்லை, நான் வந்து லேப்டாப்பில் வந்து வெப்கேம் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ப்ராபப்ளி கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் எரர் இருக்கலாம். அண்ட் எடிட்டிங் பண்ணல, அப்படியே அப்லோட் பண்ணுறேன். லைவாக நம்ம வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணணும் என்ன பேசணும் அதை அப்படியே வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் லாகிங் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அடுத்த தடவை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணலாம். நன்றி, வணக்கம்.